வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட் யூஸ் பண்ணி என்ன ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும்? அந்த அந்த ப்ராஜெக்ட்டோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? அண்ட் அத எப்படி ரன் பண்ணலாம்? அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இத யூஸ் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸஸ் கிரியேட் பண்ண முடியும். இன்டராக்டிவான யூசர் இன்டர்ஃபேஸஸ பில்ட் பண்றாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் பண்ணலாம். அண்ட் இந்த ரியாக்ட் லைப்ரரிய Facebook தான் டெவலப் பண்ணுச்சு. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெப்சைட்குள்ள ஏதாவது ஒரு பார்ட்ட சேஞ்ச் பண்ணியோ, அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமோ, பேஜ் அகைன் அண்ட் அகைன் ரீலோட் ஆகக்கூடாதுன்னு நெனச்சோம்னா, அந்த மாரி வெப்சைட்ஸ் பில்ட் பண்றதுக்கு இந்த ரியாக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அடுத்து கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரியாக்ட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காம்போனன்ட் பேஸ்ட் ஆர்க்கிடெக்சர். காம்போனன்ட் அப்டின்னா, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ நம்ம கிரியேட் பண்றோம். அந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ்க்குள்ள பீஸ் பை ஸ்மால் பீஸஸா வந்துட்டு நம்ம பிரேக் பண்றப்போ, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு காம்போனன்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் nav பார், பட்டன், ஃபூட்டர் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ். இந்த மாரி நம்ம யூசர் இன்டர்ஃபேஸஸ பிரிக்கிறப்போ, அந்த கோட் ரீயூசபிளாவும் இருக்கு. அத ஈஸியா மேனேஜும் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கிற மாரி இருந்தா ஈஸியா அப்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்து விர்ச்சுவல் டாம். ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் டாம் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி டாம்னா என்னன்னு சொல்லிடுறேன். டாம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். டாக்குமெண்ட்ங்கிறது HTML ஃபைல். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸஸ்ல நம்ம யூஸ் பண்ண டிவிஷன் டேக், பட்டன், லேபிள் அந்த மாதிரி சின்ன சின்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். அடுத்து மாடல். மாடல்ங்கிறது ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை தான் மாடல்னு சொல்றோம். இதுதான் வந்துட்டு டாம், ரியல் டாம். இந்த டாம் அப்படிங்கிறது நம்ம ஏதாச்சும் அப்டேஷன் பண்ணணும்னா, அகைன் அண்ட் அகைன் அந்த பேஜ் ரெண்டர் ஆயிட்டே இருக்கும். என்டையர் பேஜும் ரெண்டர் ஆகும். இப்படி நடக்கிறப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோ ஆயிடும். இந்த இது நடக்காம இருக்கறதுக்கு தான் ரியாக்ட் என்ன பண்ணுது, விர்ச்சுவல் டாம் அப்படிங்கிற ஒரு இதுல ஆ அப்டேஷன ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது. விர்ச்சுவல் டாம் அப்படிங்கிறது ரியல் டாமோட ஒரு லைட் வெயிட் காப்பி தான். இதுல யூசர் ஏதாவது சேஞ்ச் மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அப்போ விர்ச்சுவல் டாம்க்குள்ள அந்த சேஞ்சஸ அப்டேட் பண்ணும். பண்ணிட்டு ரியல் டாம்க்குள்ள இருக்கிறதையும், விர்ச்சுவல் டாம்க்குள்ள இருக்கிறதையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்கும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிஃப்பிங்ன்னு சொல்றோம். அண்ட் அந்த இது பண்ணதுக்கு அப்புறம், அந்த சேஞ்ச் பண்ண அப்டேஷன் இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டு போய் ரியல் டாம்க்குள்ளயும் அப்டேட் பண்ணி வச்சுக்கும். இப்படி பண்றப்போ, ரியாக்ட் ஃபாஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ நம்மளுக்கு குடுக்குது. அடுத்து JSX. JSX அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் XML. ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்குள்ள HTML எழுதுனா அதுதான் JSX. இப்போ ஒரு கோட் இருக்கு இல்லையா? கான்ஸ்ட் எலிமெண்ட் வேரியபிள். அதுக்கு நான் ஹெல்லோ ரியாக்ட் அப்படிங்கிறத HTML ஃபார்மேட்ல குடுத்துருக்கேன். இது HTML தான். ஆனா வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தா ஜாவாஸ்கிரிப்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரியாக்ட்குள்ள எனக்கு ஹெல்லோ ரியாக்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்ட கிரியேட் பண்ணு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அடுத்து யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. டேட்டா வந்துட்டு பேரண்ட் ஃபங்ஷன்ல இருந்து சைல்ட் ஃபங்ஷனுக்கு ஒன் வேயா வந்துட்டு டிராவல் ஆகும். இப்படி டிராவல் ஆகுறப்போ அதை டீபக்கிங் பண்றதுக்கும் கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை இங்க பாத்தீங்களா? சைல்டு அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அடுத்து ஆப் அப்படிங்கிறது பேரண்ட் ஃபங்க்ஷன். ஆப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு நேமுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன். அது இங்க இருந்து ஒன் வேல அந்த சைல்டு ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்க வந்துட்டு என்ன ஃபங்ஷன் குடுத்துருக்கோமோ, அது பெர்ஃபார்ம் ஆகுது. இப்படி அந்த ஒரே ஒரு இதுல மட்டும் ஒரே ஃப்ளோல செய்யறப்போ, டீபக்கிங் ஈஸியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து ஹூக்ஸ். ஹூக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ஃபங்ஷன்ஸ், அதாவது யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் நம்ம இங்க பிரிச்சோம் இல்லையா? nav பார், பட்டன், ஃபூட்டர் இந்த மாதிரி இதுக்குள்ள ஸ்டேட்டையும் லைஃப் சைக்கிளையும் மேனேஜ் பண்றது தான் வந்துட்டு ஹூக்ஸ் யூஸ் பண்றோம். யூஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபங்ஷனல் காம்போனன்ட்குள்ள ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணி அப்டேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் யூஸ் ஸ்டேட் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க இம்போர்ட் யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட் அப்படின்னு யூஸ் ஸ்டேட் ஃபங்ஷனை வாங்கிக்கிட்டேன். இப்போ கவுண்டருங்கிற ஃபங்ஷனல் காம்போனன்ட்குள்ள கவுண்ட் அப்படின்னு ஒரு கரண்ட் வேரியபிளையும், செட் கவுண்ட் அப்படின்னு இன்னொரு வேரியபிளையும் கொடுத்துட்டு அதுக்கு இனிஷியல் வேல்யூ 0ன்னு சொல்லி யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன் கிளிக் ஆகுறப்போ
செட் கவுண்ட் அதாவது அந்த கவுண்ட்ங்கிற வேரியபிள் எனக்கு +1 இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கணும். இந்த ஃபங்ஷன் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணி நடக்கிற மாதிரி நாம செட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்துட்டு யூஸ் ஸ்டேட். அடுத்து யூஸ் எஃபெக்ட். யூஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது சைடு எஃபெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணும். சைடு எஃபெக்ட்ஸ்னா யூஐ ரெண்டரிங் ஆகுது இல்லையா, அந்த ரெண்டரிங் ஆனதுக்கு அப்புறம் வெளியே என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் பெர்ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் இந்த யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது ஏபிஐ கால்ஸ், லாகிங், அப்டேட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் DOM ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் ஆகுறது. யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது இவ்வளோதான் வந்துட்டு ரியாக்டோட பேசிக்ஸ். இதுக்கு அடுத்து ரியாக்ட்ல எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு ப்ராஜெக்ட்னு வச்சுட்டு அடுத்து நான் VS கோட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு புதுசா ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணணும். அதாவது புதுசா இல்ல, இப்போ நமக்கு என்ன கிரியேட் பண்ணணுமோ அதை நாம ஓபன் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுமா, அதை ஓபன் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு இதுக்கு நம்ம ஒரு டெர்மினலை ஓபன் பண்றோம். கமாண்ட் ப்ராம்ப்ட் எடுத்துக்கோங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் நம்ம ரன் பண்ண போறோம் ப்ராஜெக்டை. ஃபர்ஸ்ட் அதுக்கு Node.js வேணும். Node.js இல்லைன்னா அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்கு. இப்போ நான் அதோட வெர்ஷன் செக் பண்ணிக்கிறேன். இது இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடுத்து npm create, நான் வைட் யூஸ் பண்ணி தான் பண்றேன். வைட் at latest my app அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ண சொல்லி கேட்குது. நான் ரியாக்ட் எடுத்துக்கிறேன். அடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்னோட வேரியன்ட் இன்ஸ்டால் பண்ண சொல்லி சொல்லிட்டேன். அண்ட் என் ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துட்டு ஒரு URL லிங்க் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதை நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இவ்வளோதான் கைஸ். இதுதான் வந்துட்டு நம்மளோட ரியாக்ட் வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கு எப்படி வந்துட்டு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க தெரியுதா, index.html, JSON ஃபைல், இதுதான் வந்துட்டு நம்மளோட SRC. இதுதான் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதை பத்தி நான் இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வரும். இதில் நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நோட் மாடியூல்ஸ்னு இருக்கா. நோட் மாடியூல்ஸ்ல நம்ம இப்போ npm இன்ஸ்டால்னு கொடுத்தப்போ என்னென்ன பேக்கேஜஸ்ல இன்ஸ்டால் ஆச்சோ அதெல்லாம் கண்டெயின் ஆயிருக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அடுத்து இந்த பப்ளிக்னு இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், அதாவது இமேஜஸ், ஐகான்ஸ், இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து SRC. இந்த SRC கூட தான் நம்ம என்னென்ன கோடெல்லாம் எழுதுறோமோ அந்த மெயின் கோட் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். நம்ம கிரியேட் பண்ற ஃபைல்ஸும் தான். ஃபர்ஸ்ட் main.jsxங்கிறது அதுவே கிரியேட் ஆயிருக்கும். இதுதான் வந்துட்டு ரியாக்ட் ஆப்போட என்ட்ரி பாயிண்ட். HTML-ஐயும் ரியாக்டையும் இந்த main.jsx கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து app.jsx. app.jsx குள்ளதான் நம்ம ஆப்குள்ள என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த ஃபைல் தான் வந்துட்டு இந்த app.jsx. அடுத்து assets. நம்ம JPEG, லோகோ வேற ஏதாவது கொடுக்குறோம்னா அதெல்லாம் இந்த assets குள்ள இருக்கும். அடுத்து CSS ஃபைல்ஸ், நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டைல் பண்றது. அடுத்து index.html. இந்த HTML தான் ரூட் HTML ஃபைலு. இதுக்குள்ள இந்த ரூட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இதுதான் வந்துட்டு ரியாக்டா எல்லா பக்கமும் இன்ஜெக்ட் பண்ணி வைக்குது. அடுத்து package.json. இந்த ப்ராஜெக்டோட எல்லா டீடைல்ஸும் டிபெண்டன்சிஸும்
இந்த package.json ஃபைல்குள்ள தான் இருக்கு. இதுதான் அ நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ.